பால்வளத்துறை அமைச்சருடன் பால் உற்பத்தியாளர் சங்கங்கள் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாத நிலையில் தமிழ்நாடு முழுவதும் ஆவினுக்கு பால் வழங்கப் போவதில்லை என உற்பத்தியாளர்கள் அறிவித்துள்ளனர். திட்டமிட்டபடி வெள்ளிக்கிழமை முதல் போராட்டம் தொடரும் எனவும் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் ஆவின் மூலமாக கொள்முதல் செய்யப்படும் 1 லிட்டர் பாலுக்கு 7 ரூபாய் உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் நலச்சங்கம் வலியுறுத்தியது. பால் கொள்முதல் விலை உயர்த்தாத பட்சத்தில் வெள்ளிக்கிழமை முதல் பால் நிறுத்த போராட்டம் நடத்தப்படும் என சங்கத்தின் தலைவர் ராஜேந்திரன் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் பால் கொள்முதல் விலை நிலவரம் குறித்து நியூஸ் 18 தொலைக்காட்சியின் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பால்வளத்துறை அமைச்சர் நாசர் விளக்கம் அளித்திருந்தார். நம்ம கிட்ட இருந்து தனியார் இங்கிருந்து பாலை வாங்கிட்டு போற காரணத்தால அவங்க தற்சமயம் அதிகப்படுத்துவாங்க. எப்படி கொரோனா காலகட்டத்தில் அவர்கள் ஒட்டுமொத்தமாக விட்டுட்டு போயிட்டாங்க, யார்ட்டையும் பால் வாங்கல. அன்னைக்கு நம்ம தான் வாங்கணும் 32 ரூபாய்க்கு. அதே போன்றுதான் இன்னைக்கு ஏற்பட்ட இந்த தாக்கம் இன்னொரு 15-20 நாள் சரியா வச்சுங்க. இருந்தாலும் அந்த வட மாநிலங்களில் பால் தட்டுப்பாடு என்ற காரணத்தால் 35 ரூபாய்க்கு நம்ம வாங்குற நினைச்ச ரேட்ல இருந்து 45 ரூபாய் கொடுத்து இப்ப தற்சமயம் வாங்குறாங்க. அவங்க இப்ப உள்ள நிறைவு பண்ண நினைக்கிறாங்க. இன்னொரு 15-20 நாள் நிலைமை சரியாயிட்டது பிறகு அவங்க திருப்பி பல நிலைக்கு வந்துருவாங்க. இதனிடையே சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் அமைச்சர் நாசர் ஆலோசனை மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து பால் உற்பத்தியாளர்கள் சங்க பிரதிநிதிகளுடன் அமைச்சர் நாசர் பேச்சுவார்த்தை நடத்தினார். சுமார் 1 மணி நேரம் நடந்த இந்த பேச்சுவார்த்தையில் பால் உற்பத்தியாளர்களின் கோரிக்கைகள் முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என அமைச்சர் நாசர் உறுதியளித்ததாக தெரிகிறது. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் நலச்சங்கத்தின் தலைவர் ராஜேந்திரன் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் திட்டமிட்டபடி வெள்ளிக்கிழமை முதல் பால் நிறுத்த போராட்டம் தொடரும் என தெரிவித்தார். எங்களது தமிழ்நாடு பூராக இருக்கிற நிர்வாகிகளுக்கு நாங்கள் எங்களது நிலைப்பாட்டை விளக்கிற விதத்தில் நாளைய தினம் காலை முதல் தமிழக ஆவின் கிராம சங்கங்களில் பால் கொள்முதல் நிறுத்தம் நிச்சயமாக நடைபெறும். இதனால் இந்த ஆவின் நிறுவனத்தை 40 ஆண்டு காலத்துக்கு மேலாக இருந்த அந்த ஆவின் நிறுவனத்தை இந்த அரசு முழுமையாக காப்பாற்றிட வேண்டும். தவறும் பட்சத்தில் எங்களது சங்கங்களில் இருக்க உறுப்பினர்கள் கூடுதல் விலை கொடுத்து வாங்குகிற தனியார் நிறுவனங்களுக்கு மலைமாற்றம் செய்வார்கள் தங்களது பாலை. பால் உற்பத்தியாளர்கள் போராட்டத்தின் மூலம் நாள் ஒன்றுக்கு 50,000 முதல் 1 லட்சம் லிட்டர் வரை பால் விநியோகம் பாதிக்கப்படும் என கூறப்படுகிறது. அமைச்சர் நேரு ஆதரவாளர்களால் தாக்கப்பட்ட தனது வீட்டையும் சேதாரங்களையும் திமுக எம்பி திருச்சி சிவா நேரில் கண்டு வேதனைப்பட்டார். தனது வீட்டில் நிகழ்ந்த தாக்குதல் மிகுந்த மனவேதனை அளிப்பதாக அவர் தெரிவித்தார். I am not in a mood to speak now. Kindly please forgive. திருச்சியில் புதன்கிழமையன்று அமைச்சர் KN நேருவின் ஆதரவாளர்களுக்கும் திருச்சி சிவாவின் ஆதரவாளர்களுக்கும் இடையே மோதல் மூண்டது. இதன் தொடர்ச்சியாக திடீரென திருச்சி சிவா வீட்டில் தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த நிலையில் வெளிநாட்டு நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு திருச்சி திரும்பிய திருச்சி சிவா அமைச்சர் நேருவின் ஆதரவாளர்களால் தாக்கப்பட்ட தனது வீட்டை கண்டு வேதனைப்பட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த விவகாரம் குறித்து மனவேதனை அடைந்ததாகவும் தற்பொழுது இது குறித்து பேசும் மனநிலையில் இல்லை என்றும் கூறினார். இப்போது நான் எதையும் பேசுகிற மனநிலையில் இல்லை. கடந்த காலத்தில் நிறைய சோதனைகளை சந்தித்திருக்கிறேன். நான் அடிப்படையில் ஒரு முழுமையான அழுத்தமான கட்சிக்காரன். எனக்கு என்னை விட என் கட்சி முக்கியம் என்ற காரணத்தால் பலவற்றை நான் பெரிதுபடுத்தியதும் இல்லை, யாரிடமும் போய் புகார் சொன்னதும் இல்லை. தனி மனிதனை விட இயக்கம் பெரிது என்ற தத்துவத்தின் அடிப்படையில் வளர்ந்தவன் இருப்பவன். அப்படித்தான் இத்தனை நாட்களும் இருந்தேன். இப்பொழுது நடந்திருக்கிற நிகழ்ச்சி மிகுந்த மனவேதனை தந்திருக்கின்றது. வீட்டில் உள்ள என்னுடைய உதவியாளர்களிடம் நான் பேச வேண்டும். நான் ஊரில் இல்லாத போது அவர்கள் எல்லாம் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இதனிடையே திமுக பொதுக்கூட்டங்களில் பொதுமக்களுக்கு இடையூறாக பேனர்கள், கட் அவுட்டுகள், பிளக்ஸ் போர்டுகள் வைப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திமுக தலைமை எச்சரித்துள்ளது. திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தற்பொழுது ஒரு சிலர் முதலமைச்சர், அமைச்சர்கள் கலந்து கொள்ளும் பொதுக்கூட்டம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் பொதுமக்கள் முகம் சுளிக்கும் வகையில் பேனர், கட் அவுட், பிளக்ஸ் போர்டு வைத்திருப்பது கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார்.
திமுக பொதுக்கூட்டங்கள், நிகழ்ச்சிகள் எதிலும் பொதுமக்களுக்கு சிரமம் கொடுக்கும் வகையிலும், போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் விதத்திலும் பேனர்கள், கட் அவுட்டுகள், பிளக்ஸ் போர்டுகள் வைக்கக்கூடாது என்று கேட்டுக் கொண்டுள்ளார். பொதுக்கூட்டம் அல்லது நிகழ்ச்சி நடக்கும் இடத்தில் 1 அல்லது 2 பேனர்கள் விளம்பரத்திற்காக உரிய அனுமதி பெற்று பாதுகாப்பாக வைக்கலாமே தவிர சாலை மற்றும் தெரு நெடுகிலும் இருசக்கர வாகனம் உள்ளிட்ட அனைத்து வாகன ஓட்டிகளுக்கும் மக்களுக்கும் பேரிடர் ஏற்படும் வகையில் வைக்கக்கூடாது என்று அறிவுறுத்தியுள்ளார். இதனை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் RS பாரதி தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கு எதிராக OPS ஆதரவாளர் மனோஜ் பாண்டியன் தாக்கல் செய்த மனுவை அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதில் மனு தாக்கல் செய்துள்ளார். கடந்த ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி நடந்த அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை எதிர்த்து பன்னீர்செல்வம் ஆதரவாளர் மனோஜ் பாண்டியன் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த வழக்கில் அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் கடந்த ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி நடந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவிக்கப்பட்டதாகவும், அதன்படி தன்னை இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்தல் ஆணையமும் பதிவு செய்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலைக்கப்பட்ட பொதுச் செயலாளர் பதவியை மீண்டும் கொண்டு வருவதும், மீண்டும் ஒற்றை தலைமைக்கு மாறுவதும் தொண்டர்கள் மற்றும் பொதுக்குழுவின் விருப்பம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வழக்கமாக தனிப்பட்ட சங்க விவகாரங்களில் நீதிமன்றங்கள் தலையிடாது என்பதால் உள்கட்சி விவகாரங்களில் இந்நீதிமன்றம் தலையிடும்படி மனுதாரர் கோர முடியாது எனவும் பதில் மனுவில் கூறப்பட்டுள்ளது. கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதால் மனுதாரர் உள்ளிட்டோர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாகவும், பெரும்பான்மையினரின் முடிவை சிறுபான்மையினர் முடக்க முடியாது எனவும், கட்சி விதிகளில் திருத்தங்கள் செய்ய பொதுக்குழுவுக்கு மட்டுமே உள்ள அதிகாரத்தை மனுதாரர் கேள்வி எழுப்ப முடியாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சி விதிகள் திருத்தம், இடைக்கால பொதுச் செயலாளர் தேர்வு குறித்த தீர்மானங்களால் மனுதாரர் எந்த பாதிப்புக்கும் ஆளாகவில்லை என்பதால் எந்த நிவாரணமும் கோர முடியாது என்றும், பொதுக்குழு தீர்மானங்கள் அமலுக்கு வந்து 8 மாதங்களுக்கு பின் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கு செல்லாததாகிவிட்டது என்பதால் வழக்கை அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் கோரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நாளை மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. தமிழ்நாட்டில் காய்ச்சல் தொற்று குறைந்து வருவதாக மருத்துவத்துறையின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாட்டில் இன்ஃபுளுயன்சா H3N2 தொற்று அதிகரித்ததை தொடர்ந்து மாநிலம் முழுவதும் மருத்துவத்துறையில் தொற்றுநோய் தடுப்புத்துறையின் சார்பாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. குறிப்பாக கடந்த வாரத்திலிருந்து தமிழ்நாடு முழுவதும் காய்ச்சல் தடுப்பு சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டன. இந்நிலையில் காய்ச்சல் பாதிப்பு படிப்படியாக குறைய தொடங்கியிருப்பது மருத்துவத்துறை புள்ளி விவரங்கள் மூலம் தெரியவந்துள்ளது. 5 நாட்களில் பள்ளிகள், நடமாடு மருத்துவ முகாம்கள், பொது மருத்துவ முகாம்கள் மூலமாக 16,932 மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளன. தொற்றுநோய் தடுப்புத்துறையின் மூலமாக நடத்தப்பட்ட மருத்துவ முகாம்களில் 5 நாட்களில் 7,77,145 பேர் சோதிக்கப்பட்டனர். தொடர் கண்காணிப்பு, தடுப்பு நடவடிக்கை மூலமாக காய்ச்சல் பாதிப்பு குறைந்துள்ளதாக சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. கடந்த 10ஆம் தேதி 4,446 முகாம்கள் மூலமாக காய்ச்சல் பாதிக்கப்பட்ட 2,663 நோயாளிகள் சிகிச்சை பெற்றனர். 11ஆம் தேதி 819 பேரும், 12ஆம் தேதி 92 பேரும் சிறப்பு முகாம்களில் சிகிச்சை பெற்றனர். 13இல் 3,184 முகாம்கள் மூலமாக 902 காய்ச்சல் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதேபோல 14ஆம் தேதி 3,168 முகாம்கள் அமைக்கப்பட்டு 879 காய்ச்சல் நோயாளிகளுக்கு மருந்துகள் வழங்கப்பட்டன. 15ஆம் தேதி 2,992 முகாம்கள் மூலமாக 647 காய்ச்சல் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. வெயிலின் தாக்கம் அதிகமான காரணத்தினாலும் பள்ளிகளுக்கு தொடர் விடுமுறை காரணமாகவும் தொற்று குறைய தொடங்கியிருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இப்போ நம்ம ஸ்கூல்ல எல்லாம் விடுமுறை வர ஆரம்பிச்சதுனால இதுக்கு மேல பரவல் குறையும்னு நிறைய எதிர்பார்க்கிறோம். பிளஸ் வெயிலும் ஓரளவுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஸோ பல விதத்தினால இதுக்கு மேல எண்ணிக்கை குறையும் தான் எதிர்பார்க்கிறோம். ஃப்ளூ 3 வருஷத்தோட சேஞ்ச் சேர்ந்து இருக்கு. அதனால இப்ப இருக்கிற ஃப்ளூக்கும் 3 வருஷம் முன்னாடி இருக்கிற ஃப்ளூக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. பிளஸ் நம்ம எதிர்ப்பு சக்தியும் அதுக்கு ஒண்ணுமே வேலைக்காகாது. ஸோ H3N2 முன்னாடி வருதுங்கிறது ஒரு புது விஷயங்கிறதுனால தொற்று கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இது எப்பவுமே இருக்கிறத விட இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு, கொஞ்சம் அதிகமாக தான் தெரிகிறது. தொற்றுநோய் தாக்கம் குறைய தொடங்கியிருந்தாலும் முகக்கவசம் அணிவது, கைகளை அடிக்கடி கழுவுவது போன்ற நோய் பரவல் தடுப்பு முன்னெச்சரிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என்று மருத்துவர்கள் வலியுறுத்துகின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் ரகுவரன். தமிழ்நாட்டில் காய்ச்சல் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் மக்கள் பதற்றமடைய வேண்டாம் எனவும் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார்.
திருவள்ளூர் மாவட்டம் நசரத்பேட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். பள்ளிகளுக்கும் சென்று அந்த பள்ளி வாகனங்களின் மூலம் இந்த பரிசோதனைகள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படி தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காரணத்தினால் தமிழ்நாட்டில் இந்த காய்ச்சல் என்பது கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இந்த காய்ச்சலோட அந்த வீரியம் என்பது குறைவான ஒன்றாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு 3-4 நாட்கள் தனிமைப்படுத்திக் கொண்டால் போதும் என்கின்ற வகையில் அது அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தனிமைப்படுத்திக் கொண்டிருப்பதற்கான காரணம் என்பதும் கூட இந்த காய்ச்சல் வந்தவர்கள் வெளியில் வந்து இருமும் போதோ தும்மும் போதோ அவர்களின் வாயிலாக வெளிவருகிற அந்த நீர் திவலைகளின் மூலம் மற்றவர்களுக்கும் இந்த பாதிப்பு கூடுதலாகும் என்கின்ற வகையில் அந்த அறிவுறுத்தல் செய்யப்பட்டது. மற்ற மாநிலங்கள் இதை பேசிக் கொண்டிருக்கிற போது, யோசித்துக் கொண்டிருக்கிற போது செயல்பாட்டுக் கொண்டிருப்பது நம்முடைய தமிழ்நாட்டில். நம்ம தான் காய்ச்சல் சிறப்பு முகாம்கள் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை. தொடர்ச்சியாக நாமளே இந்த வைரஸ் சம்பந்தமா பெரிய அளவிலான பதட்டத்தை ஏற்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. லண்டனில் ராகுல் காந்தியின் பேச்சு குறித்தும் அதானி குழும விவகாரம் தொடர்பாகவும் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் 4வது நாளாக நாடாளுமன்றம் முடங்கியது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு கடந்த 13ஆம் தேதி தொடங்கியது. கூட்டத்தொடர் தொடங்கியதிலிருந்தே அதானி விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகளும் ராகுல் காந்தியின் லண்டன் பேச்சு தொடர்பாக ஆளும் கட்சியினரும் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் 4வது நாளான வியாழக்கிழமை காலை 11 மணிக்கு மக்களவை கூடியதும் சபாநாயகர் ஓம் பிர்லா பேசத் தொடங்கினார். அப்போது அதானி விவகாரம் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த கோரி எதிர்க்கட்சிகள் முழக்கம் எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். உடனே லண்டனில் ஜனநாயகம் குறித்து பேசியதற்கு ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஆளும் கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இரு தரப்பினரையும் அமைதி காக்கும்படி சபாநாயகர் ஓம் பிர்லா வலியுறுத்தினார். மாநிலங்களவையில் அவைத்தலைவர் ஜக்தீப் தன்கர் வருவதற்கு முன்பாகவே ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோஷங்கள் எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். உறுப்பினர்களில் சிலர் வாயில் கருப்பு துணி கட்டி எதிர்ப்பை பதிவு செய்தனர். அவை நடவடிக்கைகள் தொடர வேண்டுமென்றால் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என அமைச்சர் பிரகலாத் ஜோஷி மீண்டும் வலியுறுத்தினார். We strongly condemn that and अभी भी मैं मानता हूं कि राहुल गांधी, क्योंकि there are many precedents where the senior most leaders have apologized for their mistake and he should apologize especially to the parliament and to the country and to the chairperson, means especially to the speaker, for having belittled the image of the parliament and the speaker. இதற்கிடையே அதானி விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வலியுறுத்தி எதிர்க்கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் திமுக எம்பிக்கள் டி.ஆர். பாலு, தயாநிதி மாறன், தமிழச்சி தங்கபாண்டியன், விடுதலை சிறுத்தைகள் எம்பிக்கள் திருமாவளவன், ரவிக்குமார், காங்கிரஸ் எம்பி திருநாவுக்கரசர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். When the Supreme Court was seized of the 2G matter, there was a joint parliamentary committee which went into 2G. When the Supreme Court was seized of the Harshad Mehta matter, there was a JPC which went into the whole Harshad Mehta affair. For these are two things on parallel tracks. While the Supreme Court is well within its rights to inquire, investigate into the matter and arrive at its conclusions, but insofar as broader systemic issues are concerned, policy and regulatory issues are concerned, that falls to the remit of Parliament, and that's why we've asked for a JPC. அதானி விவகாரத்தில் விசாரணை நடத்த கோரி டெல்லியில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் நடத்தினர். 2000 ரூபாய் நோட்டுகளை மாலையாக அணிந்து மாப்பிள்ளை போன்று வேடமணிந்து போராட்டத்திற்கு வந்த ஒருவர் போலீசாரின் தடுப்பை தாண்டி குதிக்க முயன்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நாட்டில் ஜனநாயகம் இருந்தால் தன்னை நாடாளுமன்றத்தில் பேச அனுமதித்திருப்பார்கள் என காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். இங்கிலாந்தில் கருத்தரங்கம் ஒன்றில் பேசிய ராகுல் காந்தி இந்தியாவை சிறுமைப்படுத்தியதாகவும் அதற்கு அவர் மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் பாஜகவினர் நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தனது வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு நாடு திரும்பிய ராகுல் காந்தி நாடாளுமன்றத்திற்கு வருகை புரிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் காந்தி லண்டனில் நாட்டை பற்றி தரக்குறைவாக தான் பேசவில்லை என்று கூறினார். இந்திய ஜனநாயகம் செயல்பட்டிருந்தால் தன்னை நாடாளுமன்றத்தில் பேச அனுமதி வழங்கியிருப்பார்கள் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார். I went to Parliament this morning
with the idea of putting what I have said or what I feel on the floor of the House. 4 ministers have raised allegations against me in Parliament House. It is my right to be allowed to speak on the floor of the House. I requested the Speaker today. I went to his chambers and I requested him and I said, look, I would very much like to speak. I told him that people from the BJP have made allegations against me, and as a member of Parliament, it is my right. It is my right to speak. He was non-committal. In his way, he smiled. But I'm hopeful that I will be allowed to speak tomorrow. பிரதமர் மோடிக்கு அதானி விவகாரத்தை எதிர்கொள்வதில் அச்சம் இருப்பதாக கூறிய ராகுல், பிரதமர் மோடிக்கும் தொழிலதிபர் அதானிக்கும் என்ன உறவு எனவும் கேள்வி எழுப்பினார். தனது பேச்சை திசை திருப்பி அதானி விவகாரத்தை மூடி மறைக்க மத்திய அரசு முயல்வதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். And the whole idea is that these questions must not be on the table. And that is why this whole exercise of 4 or 5 ministers, the Prime Minister giving a speech to distract from this fundamental question, which is what is the relationship between the Prime Minister of India and Mr. Adani and his companies, and more importantly, whose money is in these shell companies? Who is this unknown person whose money is in these shell companies? What is his relationship with Mr. Adani? These are the questions. நாடாளுமன்றத்தில் தன் மீது குற்றம் சாட்டிய 4 அமைச்சர்களுக்கு அளிக்கப்பட்ட வாய்ப்பு அவர்களின் குற்றச்சாட்டுக்கு விளக்கமளிக்க தனக்கும் கொடுக்கப்படுமா என்றும் ராகுல் காந்தி வினவினார். Indian democracy was functioning, I would be able to say my piece in Parliament. So, please let it finish. So actually what you are seeing is a test of Indian democracy. After 4 leaders of the BJP have made an allegation about a member of Parliament, is that member of Parliament going to be given the same space that those 4 ministers have been given, or is he going to be told to shut up? That's what the real question in front of this country is right now. நாட்டின் பிரதான பிரச்சினைகளை மக்களிடமிருந்து திசை திருப்ப மத்திய அரசு முயற்சி செய்து வருவதாகவும் அதானி குறித்து தான் பேசியது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார்.